கிளாம்பாக்கம் இருந்து பிரச்சினைகளை சரி செய்த பிறகுதான் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சிறு பிரச்சினைகள் இருந்ததை அமைச்சரை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், அவசரமாக ஏன் பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கிளாம்பாக்கத்தில் இருந்த பிரச்சினைகளை சரி செய்த பிறகுதான் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது என்றார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வேறு பிரச்சினை இருந்தால் கொண்டு வாருங்கள், தீர்வு காண்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் விட்ட அறிக்கை ஊடகத்தின் வாயிலாக குறிப்பிட்டதெல்லாம் அங்கே இருக்கின்ற பயணிகள் சொல்லுகின்ற கருத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிட்டோம். ஏன் மாண்பு உறுப்பினருக்கு தெரியும், இங்கே இருக்கிற அமர்ந்திருக்கிற உறுப்பினர்களுக்கும் தெரியும், தங்களுக்கும் தெரியும். கொரோனா காலம் 2020 எப்படி இருந்து நாடே அறியும். ஓராண்டு காலம் எந்த பணியும் மேற்கொள்ளவில்லை. அதனால அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த பணி நிறைவு செய்ய முடியவில்லை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. உங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அந்த பணி செஞ்சிருக்கிறீங்க. மக்கள் கேட்பது முழுமையான பணிகள் முடிந்த பிறகு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமளிக்காமல் இருந்திருக்கலாம். இதைத்தான் நான் குறிப்பிடுறேன். நீங்களே சொல்லியிருக்கிறீங்க, சிறு சிறு பிரச்சனை இருப்பது நீங்களே அவையில பேசியிருக்கிறீங்க. அந்த சிறு சிறு பிரச்சனைகளையும் தீர்க்கப்பட்டு முழுமையாக பணி நிறைவு பெற்ற பிறகு இந்த பேருந்து நிலையத்தை திறக்கப்பட்டிருந்தால் இந்த விவாதமே நடைபெற்றிருக்காது. அதைத்தான் நான் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னது போல சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமல்ல, பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அதையும் தீர்த்து வைத்து தான் திறந்து வைத்திருக்கிறோம். அவரே சொல்லி இருக்கிறார், இன்னும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நேரடியாக வாருங்கள், அறிந்து சொல்லுகிறோம். நீங்கள் சொல்லுகிற குறைகளை கூட நாங்கள் தீர்த்து வைக்க காத்திருக்கிறோம் என்றுதான் பெருந்தமையாக சொல்லி இருக்கிறார். எனவே இத்தோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.